இம்ரான் வ்ளாக்ஸ் வெல்கம் டு த நியூ சீரீஸ். உலக புகழ் பெற்ற சித்திரை திருவிழா பாத்தீங்கன்னா இன்னைக்கு கொடியேற்றத்தோட பிரம்மாண்டமா தொடங்கி இருக்கு. வெட்டெல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப நம்ம கரெக்டா எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து அண்ணா ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போயிட்டு இருக்கல கூட பேசினா மறந்துட மாட்டேனா பஸ் ஸ்டாண்டு கிட்ட இருக்கோம். இங்க இருந்து கிளம்பி பாத்தீங்கன்னா மீனாட்சி அம்மன் கோயில் போறோம். ஏன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம ஆல்ரெடி இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா ஸ்டோரி எல்லாம் போட்டிருந்தோம். இது மாதிரி சித்திரை சீரீஸ் பண்ணலாமான்னு சொல்லிட்டு எல்லாருமே பாத்தீங்கன்னா பண்ணலாம்னு சொல்லிருந்தீங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம போய் இந்த சித்திரை சீரீஸ் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா முக்கியமான நிகழ்வுகளை பாத்தீங்கன்னா ஃபுல்லா கவர் பண்ண போறோம். அந்த அழகர் கோயில்ல இருந்து அழகர் புறப்படுறதுல இருந்து சரி, மீனாட்சி அம்மன் பட்டாபிஷேகம், திருக்கல்யாணம், தேரோட்டம், பூப்பல்லாக்கு, அப்புறம் எதிர் சேவை, கள்ளழகர் வைகை ஆற்றில் இருந்தது எல்லாமே பாத்தீங்கன்னா A to Z பாத்தீங்கன்னா சித்திரை திருவிழாவோட முக்கியமான நிகழ்வுகளை பாத்தீங்கன்னா இந்த வீடியோல கவர் பண்றதுதான் இந்த சீரீஸ். தொடர்ந்து உங்க சப்போர்ட்டை கொடுங்க. இந்த வீடியோஸ்ல நீங்க எப்படி பாப்பீங்கன்னா, இப்ப இன்னைக்கு பட்டாபிஷேகம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா நீங்க அடுத்த நாள் காலையிலேயே, அதாவது பட்டாபிஷேகம் நேற்று முடிஞ்சுன்னா இன்னைக்கு காலையிலேயே பாத்தீங்கன்னா வீடியோ பார்த்துப்பீங்க. அது மாதிரி தான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வரப்போகுது. ஓகே, பல போராட்டங்கள், அரை மணி நேரம் டிராபிக்கு பிறகு உள்ளக வந்தாச்சு. உள்ளக வரல மீன்ஸ் இன்னும் கோயிலுக்கு 1 கிலோமீட்டர் இருக்கு. அங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா எல்லா ரோடு பிளாக்கு திருவிழானால. நான் அப்பதே சொல்லி வாடா நீட்டா பஸ்ல போயிருக்கி சிம்ம கலரிங்க அங்க இருந்து கண்டினியூ பண்ணுவோம்னா கேட்கவே இல்லை. சரி ஓகே போவோம். இன்னும் 1 கிலோமீட்டர் நடக்க வேண்டியது இருக்கு. என்ன இது இருந்தாலும் அம்மன் சன்னிதில இருந்தா பாத்தீங்கன்னா சாமி ஸ்டார்ட் ஆகுமா நமக்கு முன்னாடியே தெரியும். நமக்கு வேணா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. போவோம், இப்படிதான் போகணும். போவோம். சாமி வருதுடா, ஊர்வலம் வந்துட்டு இருக்குடா. சரி ஓகே போய் பார்ப்போம். முதல் நாள் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வாகனத்துல வருவாங்க சாமி. மீனாட்சி அம்மன், சுந்தரேஸ்வரர், பிரியாவிடை அம்மன். வந்துட்டோம். லவுடு கேட்குமான்னு தெரியல. முதல் நாள் அதிகமா கூட்டம் சூப்பரா இருக்கு. எந்த இடம் தெரியுதா? விளக்கத்தூணு. குட்டி குட்டி பசங்க பாத்தீங்கன்னா சூப்பரா வேடம் போட்டு வந்திருக்காங்க. கூட்டத்தை பாத்தீங்களா? ஓகே வெயிட் பண்ணுவோம், சாமி வரட்டும். முன்னாடி கொட்டு வந்துட்டு இருக்கு. வராங்க. முதல் நாள் பாத்தீங்கன்னா கற்பக விருட்சக வாகனம்னு சொல்லிட்டு நம்ம ஒரு இருக்கு, டிஸ்பிளேல காட்டுறேன். சூப்பரா நம்ம தலையை பாத்தீங்கன்னா காமிடா அந்த வீடியோ காமி எடுக்கட்டும். சாமி வந்துட்டு கிட்டங்க. அம்மனோட கோல், அம்மன் கோல் பாத்தீங்கன்னா முன்னாடி போகுது. இன்னும் கொஞ்சம் கிட்ட வந்து கிளாரிட்டி ஆடு. ஒரு வரட்டும். இப்ப வராங்க பாத்தீங்களா, அவங்கதான் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் வரலாறுலாம் அவங்களுக்கு. இங்க இருக்க பாத்தீங்கன்னா இது வந்து பிரியாவிடை அம்மன், அப்புறம் பாத்தீங்கன்னா சுந்தரேஸ்வரர். பின்னாடி தனியா வராங்க பாருங்க, அவங்கதான் வந்தீங்கன்னா மீனாட்சி அம்மன். 2 பேருமே ஒரே ஆள் தான். இது வரலாறு நான் உங்களுக்கு வெளியே வந்து சொல்றேன். மதுரையில பிறந்தாதான் இப்படி பார்க்க முடியும். நம்மளே உங்களை தேடி வருவார். எல்லாத்துக்கும் இது கிடைக்காது. போட்டுப்பா சாமி கும்பிட்டுக்கோங்க மக்களே. மதுரையின் தாய். பாருங்க நண்பர்களே, இது பார்த்தீங்கன்னா விளக்கத்தூண்லேருந்து நம்ம ஜிகர்தண்டா ஷாப் போகிற வழி. எவ்வளோ கூட்டம் பாருங்க. முதல் நாள் அதுமா
இனிமேல் 10 நாள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இதாக தான் இருக்கும். நம்ம பார்த்தீங்கன்னா ஜிகர் தண்டா சாப்பிட போயிட்டு இருக்கோம். திருவிழாலாம் எதுக்கு தெரியுமா வரோம்? மெயினானது ஒன்று கூட்டத்தை பார்க்க, இன்னொன்று சாமியை பார்க்க, இன்னொன்று அந்த ஒருத்தர் வண்டியில் உட்காந்து கமெண்ட்ரி கொடுத்தாரு பார்த்தியா, சாமியை பார்க்குறதே எல்லாருமே ஃபோனில் தான் வீடியோ எடுத்துருக்கீங்க, ஃபோன் வச்சுட்டு சாமியை பாருங்க. இது மாதிரி சூப்பராக ஃபன்னாக வேறு பேசுவாங்களா, அதுதான் பார்த்தீங்கன்னா இங்கே பிடிச்சது. இந்த கமெண்ட்ரி யார் கொடுக்குறான்னு தெரியல, தலையை மிரட்டிடுவாப்லானா. ஆர்ஜே பாலாஜி ஆர்ஜே பாலாஜி அவரே மிஞ்சிடுவார்ரா. ஏன்னா ஃபேமஸ் ஜிகர் தண்டாவில் போய் ஜிகர் தண்டா வாங்க போயிருக்காப்புல, வாங்கிட்டு வரட்டும். சரி கூட்டம்ப்பா, டீ குடிக்கலான்ட்ட ஜிகர் தண்டா கூட்டம்ட்டு. பேக் பேக்கெட்ல வை. 1 hour later. எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்மளோட வைகை ஆற்று பாலத்துக்கிட்ட தான் உட்கார்ந்துருக்கோம். அங்க பாத்தீங்கன்னா ஒரு வழியா டிராபிக்கை தாண்டி ஒரு அரை மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா டிராபிக்ல இருந்து வெளியே வந்துட்டோம். அவ்வளோ டிராபிக். ஏன்னா முதல் நாள் அதுமா அவ்வளோ கூட்டமானு தெரியல, ஆனா பட்டாபிஷேகத்துக்கு முக்கியமான நாட்கள்ல கூட்டம் இருக்கா தெரியும். ஆனா இன்னைக்கு முக்கியமான நாள் தானே, கரெக்டா நாங்க போறோம் சாமி கரெக்டா சாமி வந்துச்சு. சாமியும் திருப்தியா பார்த்தாச்சு. ரொம்ப வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா, ரொம்ப வருஷமா 1 வருஷம் கழிச்சு மறுபடியும் இப்பதான் சாமி வரைக்கும் பார்க்கறேன். ஏன்னா ஊடகம் நடந்த எந்த திருவிழாக்குமே பாத்தீங்கன்னா நான் வரல. மெயினா நான் வரலன்னா வந்து சித்திரை திருவிழா மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணிடுவேன். போன வருஷமும் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்துருக்கேன், அதையும் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால போட்டுருப்பேன், பார்த்துருப்பேன். ஃபுல்லி எக்ஸ்பீரியன்ஸ் காய், திஸ் கைஸ் நியூ காய். சித்திரை திருவிழா பத்தி ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியும். இந்த பட்டாபிஷேகம் எப்படி நடக்குது அதெல்லாம் அந்தந்த எபிசோட்ல நீங்க அதோட வரலாற்றோட பார்ப்பீங்க. நான் பார்த்தீங்கன்னா நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். ஏன்னா நாங்களாம் மதுரைக்காரங்களா, இன்னும் 15 நாளைக்கு நாங்க தான் தெரிஞ்சுங்க. இன்ஸ்டாகிராம் எதுல எடுத்தாலுமே நாங்க தான் குடிச்சுட்டு ரூமுக்குள்ள டான்ஸ் ஆடுறா. 15 நாளைக்கு எப்ப திருவிழா முடியுதோ 15 நாளுமே நாங்க தான் ட்ரெண்டிங். இன்ஸ்டா திறந்தாலே வெறும் சித்திரை திருவிழா ரீல்ஸா தான் வரும். எல்லாருக்கும் அப்படிதான் வருது, மதுரைக்காரங்க எல்லாத்துக்கும் அப்படிதான் வரும்னு நினைக்கிறேன். 5ஆம் தேதி 6ஆம் தேதி ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நாளைக்கு எங்களுக்கு செமஸ்டர் இருக்கு. இந்த வீடியோக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் பாத்தீங்கன்னா இவர் வர வாய்ப்பே கிடையாது. ஏன்னா பாத்தீங்கன்னா ப்ரோ பாத்தீங்கன்னா ஊருக்கு போறாப்ல, வேற ஏதோ டீம் வந்துச்சுன்னா அவங்களோட சேர்ந்து நம்ம சித்திரை சீரிஸை கண்டினியூ பண்ணுவோம். ஆனா இந்த மாதிரி சித்திரை திருவிழா வந்தாதான் மக்களே மதுரை மைக்கே இருக்கு. ஆக்சுவலா மீனாட்சி அம்மன் கோயில் பத்தி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா வருஷத்துல எல்லா மாசமே பாத்தீங்கன்னா கோயில்ல திருவிழா நடந்துகிட்டே தான் இருக்கும். எப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு எல்லா நாளும் போக மாட்டோம், எப்பயாச்சும் அகில கூட்டமே தான் போவோம். அதான் சித்திரை திருவிழா ஒரு வழியா வந்துருச்சு. எப்படா வரும் வெயிட் பண்ணி ஒரு வழியா வந்துருச்சு. இதுக்கு மேல ஒரு 10 நாள் இப்படி மதுரை ஹாப்பியா இருக்கும். இந்த வருஷம் இருக்க நினைச்சேன், ஆனா இந்த வருஷம் இருக்க முடியும். நம்மளால பாத்தீங்கன்னா இருக்க முடியும். சூப்பர் வெயிட் பண்ணுவோம். அந்த முக்கியமான நிகழ்வு வைகை ஆற்றுல தலைவன் இறங்குவான், அப்படியே அங்கதான் இந்த இது கீழே வயிற்று கீழே தலைவன் இறங்குற இடமே அதுதான். நீ பாத்துருக்காடா அதெல்லாம் நேரில்? நானும் பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்தோடனே பாதிலேயே பாத்தீங்கன்னா அங்க இருந்து கிளம்பிட்டேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா சுத்தமாக தூக்கல, எனக்கும் தூக்கல, மணிக்கும் தூக்கல. போன வாட்டி 3 மணி வரையும் இங்கே இருந்தோம். அதுக்கப்புறம் மேலே சுத்தமாக தாங்க முடியல. இங்கேருந்து நாங்கள் பிபி கொடுத்துக்கு நடந்தே போயிட்டோம். அப்போ வண்டி கிடையாது என்கிட்ட. அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் பண்ணிட்டு இப்போ வண்டியில் போகவே வெறுப்பாக இருக்குது. முக்கியமாக உங்களுக்கு ஒரு குறிக்கோள் சொல்லணும். என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. தயவு செஞ்சு நீங்கள் இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் போனீங்கன்னா வண்டியில் போகிறது தவிர்க்கவும். வண்டியில் போனீங்கன்னா நீங்கள் வரதுக்குள்ளே செத்து சுண்ணாம்பாயிருவீங்க. அதுதான் உண்மை. ஏன்னா பார்த்தீங்கன்னா சரி டிராஃபிக்கு. கிட்டத்தட்ட நாங்கள் 7 மணிக்கு அங்கே பிபி வந்து கிளம்புறோம். இங்கே வர்றதுக்கு 8 மணி ஆச்சு. ஆமாம், 7 மணிக்கு கூப்பிடுவாங்க. வண்டி 7:15 நாங்கள் இது அண்ணா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்பி அங்கே போகவே செய்கிறோம். 8:10 ஆயிடுச்சு. சாமி பார்த்துட்டு மறுபடியும் 8:30 கிளம்புறோம். 10 நிமிஷம் டிராஃபிக் தாண்டி இங்கே வந்து நிற்கிறோம். அதனால் ப்ரைவேட் வெஹிக்கிள் சிம்மக்கல் போயிட்டு சிம்மக்கல்ல இருந்து நீங்கள் மாறிக்கோங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது. ஓகே மக்களே, அடுத்த எபிசோட்ல சந்திப்போம். சித்திரை சீரிஸை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.